என்ன தேடி நாடி வந்த காரணம் என்ன? அம்மா நம்முடைய ஆனைக்குந்தி பட்டணத்திற்கு சரி யாருமே தெரியலமா. என்ன குந்தி பட்டணம்? ஆனைக்குந்தி பட்டினம். சரி சரி. 27 பொம்பளைங்கம்மா பூரா அழுதுகிட்டே ஒழுவிக்கிட்டே வராது. ஓட வேலை எதுவும் கிடைக்கலையாமா? ஆமாம்மா ஓட வேலை போய் சீட்டு எழுதி போட்டாங்களா வரலையா? சரி நீ வாங்கி தெரியா? அந்த வேலைக்கே நான் போயிட்டு இருக்கிறேன். நீ தானமா கேட்ட? அம்மா அழுதுகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்கம்மா. அழுது புலம்பிக் கொண்டு வருகிறார்களா? அப்படி இருந்தாலும் என்னை போல ஒரு பெண்கள் அல்லவா? ஒரு பெண் என்றால் பேய மனமிறங்கும். அதனால அந்த 27 பெண்களையும் அத கூட்டுவாடா. ஆகட்டும். என்னடா சொன்னாங்க? உங்க 27 பேத்தியும் எங்க ராணி அம்மா உள்ள விட சொன்னாங்க. கோட்டைக்குள்ள வர சொன்னாங்கம்மா. அப்படியா? உனக்கு என்ன வேலை? போதே அம்மா. சரி உங்களுடைய பாதத்துக்கு கோடி பத்தலம்மா. அம்மா பாதத்துக்கு கும்பிடுறதுக்கு கூட எப்படி இந்த பார்வையில் சுகமாக வாழ்ந்திருப்பீர். அப்படி இருந்தாலும்
சரி எங்களுக்கு வந்த அபயத்தை காக்கறேன்னு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணுமா போது அம்மா இருமா நீங்க வந்திருப்பது 27 பேரு 27 பேத்துல இது பெரிய தங்கச்சி சின்ன தங்கச்சியா என்னுடைய சின்ன தங்கை சரி நீ நில்லுமா அம்மா அம்மா உங்களோட ஊர் என்ன பேர் என்ன எங்களுக்கு வந்த அபயத்தை காக்கறேன்னு மட்டும் ஒரே ஒரு சத்தியம் போதுமா அம்மா எல்லாமே சொல்லுகிறோம் உனக்கு வந்த அபயத்தை நான் காக்குறேன் வந்த ஆபத்தை காக்குறேன் உங்களுக்கு என்ன ஒரு ஆபத்து வந்தது அத சொல்லுங்க நான் சத்தியம் தரேன் தாயி அம்மா எங்களுக்கு வந்து அபயத்தை நாங்க சொல்றோம் சரி எங்களுடைய அபயத்தை காக்கறேன்னு மட்டும் ஒரே ஒரு சத்தியம் பண்ணு அனைத்தும் நான் சொல்றேன்மா நான் யாரு எங்க இருந்து வந்தேன் எல்லாமே நான் சொல்றேன் நானும் உன்னை போல ஒரு பெண்மணி தான் டேய் கோமாளி அண்ணா என்ன சத்தியம் கொடுக்கலாமா என்னை கேட்டா மட்டும் போதும் அந்த தூங்குறாயாவை எழுப்பிட்டு கேள்றா அந்த தூங்குற அம்மாவையா அங்க 2 பேர் தூங்குறாங்க அவங்களையும் எழுப்பிடு நீ போய் கேட்டு வாங்க இவங்க ஆபத்தை காக்கணும் சத்தியம் கொடுக்கணுமா நீ அம்மா பெண்ணுன்னா பேய் மனம் இருக்குன்னு சொல்லுவாங்க இத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தாங்க சத்தியம் கொடுன்னு சொன்னாங்க சரி இத்தனை பேர்த்தும் கேட்டியே ஒரு சத்தியம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் தாண்டி கோழிச்ச கலத்தி என்ன ஆபத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஆபத்து என்னதான் இருந்தாலும் என்ன போயிட்டு போகுது ஒரு பெண்ணுக்கு பெண்ணு ஆதரவு கொடுக்கறதுல தப்பா ஒரு பெண்ணுக்கு பெண்ணு அம்மா அம்மா யாரு மேல சத்தியம் கொடுக்கணும் ஓ அப்படிங்களா அம்மா இந்த பூமாதேவி அறிய அந்த ஆகாயம் அறிய அம்மா உங்க மாயவன அண்ணன் மீது ஆணையாக எங்களுடைய அபயத்தை காக்கறேன்னு ஒரு சத்தியமா அம்மா இந்த ஆகாயம் அறிய இந்த பூமாதேவி அறிய இந்த மக்கள் அறிய எங்க அண்ணன் ஆதிமாய ஒரு சாட்சியாக உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் அந்த ஆபத்தை நான் காக்கிறேன் சத்தியம் அம்மா அப்படி போடு சக்க அம்மா அம்மா உங்களுக்கு சத்தியம் கொடுத்தமே உங்களுக்கு என்ன ஆபத்து சொல்லுங்கள் தாயி எங்களுக்கு என்ன ஆபத்து என்ன நேர்ந்தது எப்படி தெரியுமா அம்மதி அம்மா தெரியுமா யாரு ஆகாய கந்திரவனுடைய மனைவி 27 பேரு நாங்க 27 பேர் ஆகாய கந்திரவனுடைய மனைவிமார்களா சரி அப்படி 27 பேர் ஆகாய கந்தரவனுடைய மனைவிமார்களாக இருந்தாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது 27 பேத்துக்கும் சரி அம்மா அதனால குழந்தை வர வாங்குவதற்கு பிரம்ம நின்று கொண்டு இருந்தோம் திடீரென்று என்னுடைய மன்னவருக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது நான் என்ன செய்தேன் தெரியுமா வெற்றிலை தாம்பலத்தை மடித்து என்னுடைய மன்னவருக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கோ மயக்கம் ஏற்பட்டது மன்னவா வெற்றிலை தாம்பலத்தை அதாவது அறிந்ததனால் உங்களுக்கு மயக்கம் வந்திருக்கலாம் அதை கீழே முஞ்சி விடுங்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது கீழே அவர் துப்பினார் துப்பும் பொழுது என்ன தெரியுமா நடந்தது அம்மா ஸ்ரீமந்த நாராயணன் உங்களுடைய அண்ணன் இந்த உலகம் நன்மைக்காக சிவனை எண்ணி தியானத்தில் இருந்திருப்பார் போல அப்படி இருக்கும் பொழுது அவர் என்னுடைய மன்னவர் வெற்றிலை தாம்பலத்தை கீழே துப்பினாரே அந்த வெற்றிலை தாம்பலம் உங்களுடைய அண்ணன் கையிலே போய் விழுந்ததம்மா விழுகும் பொழுது அறியாத புத்தியினால் தெரியாமதான் என்னுடைய மன்னவர் செய்தார் ஆனா உங்கள் அண்ணன் கோபப்பட்டு அவருடைய கையிலே இருக்கும் சுதர்சன் சக்கரத்தை என்னுடைய மன்னவர் சிரத்தை அறுத்து என்னுடைய பாதத்தில் போட வேண்டும் என்று கட்டளை இட்டுக் கொண்டிருந்தார் என்னுடைய மன்னவர் சிரம் அறுக்கிறதற்காக சுதர்சன் சக்கரம் துரத்தி கொண்டே இருக்கிறது எப்படியாவது நீங்களாமா எங்களுடைய அபயத்தை காக்கணும்
வாதாளி பறி போற மாதிரி என்ன நீ ஒப்பே வச்சிட்டு இருக்கற? சண்டாளி சதிக்காரீங்களா? யாரு? உன்னுடைய வீட்டுக்காரருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. நீ எத்தனை தாம்பலத்தை கொடுத்து எங்க அண்ணன் என் அண்ணன் கையில துப்பி என் அண்ணன் கையில் உள்ள சுதர்சன சக்கரமாக பண்ணது உன்னுடைய மனாருடைய சிரசா இருக்க வருது. இப்படி மின்னியே சொல்லிருந்தா நான் சத்திய தருணாடி சண்டாளி சதிக்காரீங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுதாமா கேட்டோம். அண்ணன் கிட்ட நம்ம பேச முடியுமா? அந்த சக்கரத்துக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? நீ சக்கரத்துக்கு பதில் சொல்லுவியோ இல்ல உங்க அண்ணனுக்கு பதில் சொல்லுவியோ அது எனக்கு தெரியாது. சரியா? வெள்ளத்துக்கு சொல்லுவியோ? ஆமா. இந்த அம்மா தால இவங்க அண்ணனுக்கு தனி பாசம். ஆமா. ஆமா தெரியுதா? சக்கரத்தை இவங்க அண்ணன் திருப்புவாரு. வேற யாரு சொன்னாலும் திருப்ப மாட்டாரு. இங்க பாரு, உன் புருஷன் எச்சி தாம்பலத்தை எடுத்து என்னுடைய அண்ணன் கையில துப்புனார் இல்ல? உன் புருஷன் சிரசா இருந்தா என்ன, உன் புருஷன் செத்தா என்ன, எங்க காணகர்ல வச்சா எனக்கு என்ன? நான் சத்தியத்தை காப்பாத்த மாட்டேன். போங்கடியா மாடி வச்சு. நானும் பொம்பளையா அடக்க வடக்கமா இருக்கலாம்னு பாக்குறேன். எனக்கு தேவடியா குந்துகால கூதி என்னடி நினைச்சிருக்க? மாலிக்கு வந்திருக்கிறடி. வாமாளிக்கு வந்தா நீ பெரிய இவளா கெட்டி வச்சா கூதி கிட்டிருந்து போ. நானும் மடக்கவலையில் இருக்கிறேன். யாரு? உனக்கு மடக்கவலையா? நாதேரி முட்டை எனக்கு தாண்டி மடக்கவலை. யாபுரத்தை தாண்டி சாவ போறாரு. சண்டாளி சதிக்காரீங்களா? தந்தரமா சத்தியம் வாங்கினீங்களே, உங்க சத்தியத்தை காப்பாத்த முடியாது. போங்கடி மாடி வச்சு. மறுபடியும் சண்டாளி சதியா இருக்கிறானா மயத்தை ஆஞ்சு போடுவேன். என்னடி போறீங்களா? ரெண்டா மிளகாத்தூள் சூவி என்னடி பண்ணுகிற? ஓடி என்னடி ஓடிங்க. பண்ணுகிற? ஏய் 27 பேர் வந்து என்ன சொல்றாங்க? என்ன நல்ல கட்ட நல்லா எடுத்து பொறுமையா சொல்லலாமா? நீ வந்து உங்க